ஒரு டைரக்டரோட ரைஸ் அண்ட் டவுன்ஃபால் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா அந்த டைரக்டருக்கு கிட்டத்தட்ட அவரோட கரியரில் 10 படங்கள் பெரிய அளவு வெற்றியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்த படங்கள் வந்து தோல்வியாக இருக்கும். நம்ம ஒரு சில டைரக்டரோட பேரை நம்பி தான் தியேட்டருக்கு படம் பார்க்க போவோம். அதுக்கு அவங்க செட் பண்ணுற லெகசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் ஒரு சில டைரக்டர்ஸ் தான் அந்த லெகசியை படத்துலேயே வந்து எடுத்துருவாங்க. அப்படி ஒருத்தர் தான் வந்து ஹெச் வினோத். இப்போ ஹெச் வினோத்தோட படம் அப்படின்னா அவரோட முதல் படத்துல இருந்தே இனிமே அவரோட படத்தை நம்ம தியேட்டர்ல பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை உருவாக்குனவர். சமீபத்தில் வந்த அவரோட எந்த படங்களும் அவர் முதல் 2 படங்களோட இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஒரு யங் ப்ராமிசிங் டைரக்டரா தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து முதல் 2 படங்கள் ஒரு வெற்றியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் வெஹிக்கிளில் ஏறும்போது அவங்களோட கரியர் எப்படி டிவியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு கம்ப்ளீட் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தெய்வா. ஹெச் வினோத் அவர்கள் ஒரு ஃபார்மலான அந்த சினிமா பேக்ரவுண்டோ ஒரு அந்த சினிமா எஜுகேஷன்லேயோ வந்தவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கிடையாது. நிறைய பேத்துக்கு வந்து இது தெரியும். பார்த்திபன் அவர்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவருக்கு பெரிய அளவு சினிமா நாலேஜ் கிடைச்சது டைரக்டர் ராஜ்முருகன் அவர்கள் தான். இப்போ டைரக்டர் ராஜ்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட படங்களில் தொடர்ந்து அந்த பொது உடைமை கருத்துக்களை வந்து பேசிகிட்டே வருவார். அதனால என்னவோ ஹெச் வினோத் அவர்களுக்கான அரசியல் பார்வை அப்படிங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ணதுனாலேயே அந்த தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக போன மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலையுமே ஒரு பெரிய ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து கற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விஜய் மில்டன் அவர்களுக்கு அந்த லொக்கேஷன் செட் பண்ணி தர்ற இடத்துல தான் அவர் ஃபிலிம் மேக்கிங்கே வந்து கற்றுக்கிட்டாரு. ஏன்னா வினோத் அவர்களை பொறுத்தவரை சினிமாங்கிறது ரொம்ப பெரிய கனவு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ராஜ்முருகன் அவர்களும் விஜய் மில்டன் அவர்களும் சினிமான்றது இவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலி சோடாவில் அந்த மார்க்கெட் சீன்லாம் கொரில்லா மெத்தடில் வந்து ஷூட் பண்ணுது. ஸோ சினிமாங்கிறது இவ்வளோ சிம்பிள் தான். உன்னால் ஒரு கதையை சொல்ல முடியும், மக்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னா உன்னால் சினிமா பண்ண முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற இந்த ஃபிலாசபியை 2 பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்தவர் தான் வந்து ஹெச் வினோத். அதனால தான் என்னவோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் சதுரங்க வேட்டையை ஒரு சாலிடான ரைட்டிங்காக நான் வந்து பார்க்குறேன். மோர் தேன் ஜஸ்ட் ஃபிலிம் மேக்கிங், அதில் ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிளிஷேடான ஒரு கதை தான். ஒருத்தன் சின்ன வயசில் ஏமாற்றப்படுறான் சொசைட்டினால், அதனால் கோவப்பட்டு ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். கடைசியில் அவனோட ஃபேமிலி தான் அவனை வந்து திருத்துது. இது காலங்காலமாக நம்ம பார்க்குற ஒரு கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே எப்படி ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஹெச் வினோத் அவர்களோட பிரில்லியன்ஸ். பொதுவாக சொல்லுவாங்களே சென்டிமெண்ட்லாம் பெருசாக ஒர்க் ஆகாது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. சென்டிமெண்ட்டை ப்ராப்பராக ஸ்டேஜ் பண்ணி அதை கரெக்டாக அந்த மீட்டரில் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக எல்லா சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆகும். சதுரங்க வேட்டையிலையும் அதே தான் வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி சதுரங்க வேட்டையில் பெரிய அளவு ஒரு கிராண்ட் ஸ்கேலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிராண்டியர் அப்படிங்கிறது அந்த டயலாக்ஸில் இருக்கும். ஒவ்வொரு டயலாகும் சும்மா எப்படி அந்த பேனா வந்து கத்தி முனை மாதிரி எழுதியிருப்பாரா என்னன்னு வந்து தெரியல. அரசியல்வாதிக்கு ஒரு டயலாக் இருக்கும், பணத்தை பற்றி ஒரு டயலாக் இருக்கும். எப்பவுமே கிளீஷே ஆகாமல் இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். ஸோ இவ்வளோ பிரில்லியண்டாக இப்படி ஒரு ஸ்பேஸில் ஒரு படத்தை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஆன பின்னாடி அடுத்து இனி ஹெச் வினோத்னு ஒரு நேம் வந்தால் அந்த படத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். அங்கே வருது தீரன் அதிகாரம் 1. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வந்து மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். பட் தீரன் அதிகாரம் 1 எப்படி மற்ற போலீஸ் படங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யதார்த்தத்தை கண் முன்னாடி வந்து காட்டினாங்க. அது என்னென்ன யதார்த்தம் அப்படின்னு ஒரு சின்ன 2-3 விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ போலீஸில் வந்து லைன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த லைன் மெத்தட் அப்படிங்கிறத பெரிய அளவு எந்த படத்துலையும் வந்து காட்சிப்படுத்தினதே இல்லை. அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாமே. பட் இந்த படத்தில் அந்த லைன் மெத்தடை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த லைன் மெத்தட் மூலமாக என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் ஈஸியாக நம்மளால கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலமாக தமிழ் சினிமாவில் கத்தி அப்படிங்கிறத கர்ச்சீஃப் வச்சு எடுப்பாங்க போலீஸ். பட் கத்தி அப்படி எடுக்கக்கூடாது, அது வந்து தவறு. கத்தி வந்து எப்படி எடுக்கணும், ரியாலிட்டியாக எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி தீரன்ல சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரியாலிட்டியில் அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அது என்னன்னா அது வரைக்கும் அவ்வளவு கொலைகள் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஹையர் அஃபிஷியல்ஸோ இல்லை அரசியல்வாதிகளோ பெரிய அளவு வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கொன்ன பின்னாடி தான் அந்த
சிஎம் ஒரே வார்த்தையில் போயிட்டு வாங்க போய் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ அப்போ காமன் பீப்புளுக்கு ஆனால் எதுவுமே பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இறந்து போனதுனால தான் அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ரியலான விஷயங்களை காட்சிப்படுத்தினால தான் தீரன் அதிகாரம் 1 ஒரு சாதாரண இன்வெஸ்டிகேட்டிவ் போலீஸ் படத்தை தாண்டி ஒரு சூப்பரான திரைப்படமாக நம்ம முன்னாடி வந்து காட்சி அளிச்சது. இப்படி ஒரு யங் ப்ராமிசிங் டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசையாக இருந்தது, ஒரு பெரிய நட்சத்திரத்தோட இவர் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அங்கே வர்றாப்புல அஜித்குமார் அவர்கள். இப்போ அஜித்குமார் அவர்களும் வினோத் அவர்களும் என்ன படம் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னா பிங்கோட ரீமேக். எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வந்து இருந்தது. ஏன்னா பிங்க் அப்படிங்கிறது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, அதை தாண்டி அதில் ஸ்டார்டம்க்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை, ஸ்டாருக்கான ஒரு படமே கிடையாது. அமிதாப் பச்சனே அதில் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனால் பிங்க் படம் பாலிவுட்டில் வெறும் ஏ சென்டர் ஆஃப் தியேட்டர்ஸில் மட்டும்தான் நல்லா போச்சு, விச் இஸ் சிட்டி சைடில் சொல்லலாம். அதே மாதிரி மால்ஸ் அந்த மாதிரி தியேட்டரில் தான் வந்து ஓடுச்சு. இந்த படத்தை இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டும் கூட, இந்த படத்தை எப்படி ஹெச் வினோத் அவர்கள் ஒரு ஸ்டார் படமாக மாற்ற போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பயந்தது. கம்ப்ளீட்டாக அதை ஒரு ஸ்டார் படமாக வந்து மாற்ற போகிறாரு, அஜித்குமாரை வந்து ஒரு மாசியாக வந்து காட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பயந்தாங்க. பட் இந்த இடத்துல தான் ஹெச் வினோத் அவர்களோட சென்சிபிலிட்டி வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா படத்தோட கருவோ இல்லை அந்த ஒரிஜினல் படத்தோட அந்த வெயிட்டேஜையோ எந்த இடத்துலையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. ராதர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களோட கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார், விச் இஸ் அவரோட ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட்டை மட்டும் வச்சிட்டாரு. ஆனால் இப்போ அவர் கண் முன்னாடி நிற்காது, பல வருஷம் கோவம் மொத்தமாக மேலே இறங்கிடும், தப்பிச்சு போயிரு. பல வருஷம் கோவமா? உங்களுக்கான ஃபைட்டு இதுதான், இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட்டு மட்டும் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்காரு. இது படத்தை எந்த அளவும் கெடுக்கல, படத்தோட கதையவோ இல்லை அந்த கருவோ இல்லை அந்த பிங்கோட அந்த அழுத்தமான திரைக்கதையோ எதுவுமே வந்து கெடுக்கல. ஒரு சூப்பரான ட்ரிபியூட் ஃபிலிமாக வந்து இருந்தது. பிங்க் நார்த்தில் எப்படி ஒரு ஹிட்டோ அந்த மாதிரி நேர்கொண்ட பார்வை வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். நேர்கொண்ட பார்வை வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்ததில்ல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, விச் இஸ் வலிமை. இப்போ ஒரு ஓன் ஸ்கிரிப்டில் நடிக்கும்போது வலிமைன்ற படத்தில் முழுக்க முழுக்க ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பைக்கர் கேங்கு, அந்த பைக்கர் கேங்கை எதிர்க்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து வராரு அஜித் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஆர்வம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. அஃப்கோர்ஸ் கோவிட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்தது. அதுக்கப்புறம் வலிமை அப்டேட்னு போட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஒரு டீசர் அப்படிங்கிறது வந்து விட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த டீசருமே நல்லா ப்ராமிசிங்காக தான் இருந்தது. ஒரு பைக் ஸ்லோ மோஷனில் வந்து காட்டுவாங்க, ஒரு பைக் ஸ்டண்ட்டை. அதுக்கப்புறம் அஜித் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து வரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் அஜித் என்ட்ரி தான், சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஒரு நல்ல டீசராக இருக்குது, இதே மாதிரி படம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட்டே எங்கே வந்துச்சு அப்படின்னா ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு. ஏன்னா வலிமையோட ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க. அந்த 3 நிமிஷத்தில் இருந்த எல்லா சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸும் வந்து சொல்லிட்டாங்க. விச் இஸ் அவரோட தம்பி பிட்ரே பண்ணுற முதற்கொண்டு எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித்குமார் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பேசுவார் ட்ரெய்லர்லேயே. இந்த மோட்டிவேஷனல் டைலாக்ஸ் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் அந்த ட்ரெய்லர்லேயே வரும். வறுமையில பண்ணிட்டேன் சார். ஏழையா இருந்து உழைச்சு சாப்பிட்ற எல்லாரையும் கேவலப்படுத்தாது. வலிமைன்றது அடுத்தவனை காப்பாற்றுதான், அழிக்கல்ல. அது பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சே, சரி ட்ரெய்லரே இப்படி இருக்குன்னா படம் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எதிர்பார்த்த மாதிரியே வலிமை படம் ஒரு ஹெச் வினோத் படமாக இல்லை. ஹெச் வினோத் படமாக இல்லை அப்படின்னா அப்போ ஒரு டைரக்டர் ஒரே ஜானரில் தான் இருக்கணுமா, ஒரு வேறு ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு டைரக்டர் எந்த ஜானரில் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பட் அவங்களோட சிக்னேச்சர் டச் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அது வலிமை படத்தில் இல்லை. ஏன்னா வலிமை படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் டைரக்டர் என்ன எடுப்பாரோ அதை தான் வந்து வலிமை படத்தில் வந்து இருந்தது. அடிஷ்னலாக அம்மா சென்டிமெண்ட் வேறு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தீரனில் இருந்த அந்த போலீஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வலிமையில் ரொம்ப ரொம்ப மொனோட்டனஸாக மாற்றிட்டாங்க. அஜித் சார் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். ஏன்னா அஃப்கோர்ஸ் நேர்கொண்ட பார்வை வரைக்குமே நல்லா மெச்சூர்டாக அந்த சால்ட் அண்ட் பெப்பரில் வந்து இருப்பார். பட் வலிமையில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் லெவல் அண்ட் அவரோட கெட்டப் லெவல் முதற்கொண்டு எதுவுமே வந்து பெருசாக ஹேண்டில் செய்யப்படலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவரோட முடி வந்து அந்த
அந்த பேஸ்கெட்டில் வந்து இருக்கும், இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா லாங் ஹேரில் இருக்கும், ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வெள்ளதாடி நல்லா தெரியும், இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்டினியூவேஷன் சீன்லேயே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவில் வந்து இருப்பார். இந்த மாதிரி அவ்வளோ மிஸ்மேட்ச் கட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் சாரோட என்ட்ரி இருக்குல்ல, சென்னைக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்கும் இல்லையா, அதில் கதவு திறக்கும், அஜித் சார் வெளில வருவார், திரும்ப கதவு திறக்கும், அதுக்கப்புறம் வெளியில் வரும். இந்த மாதிரி அவ்வளோ மிஸ்மேட்ச் கட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ப்ராப்ளமேட்டிக்காகவே தான் இருக்கும் வலிமை. பட் அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலே என்னவோ தெரில, அந்த படம் போட்ட பட்ஜெட்டை எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க பிளாக் பஸ்டரில். பட் இந்த இடத்துல இருந்தே ஹெச் வினோத் அவர்களோட படம் அப்படின்னா கொஞ்சம் அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சது. ஸோ வலிமை படத்துக்கு அப்புறம் ஹெச் வினோத் அவர்கள் சொன்ன ஒரு இன்டர்வியூவில் அதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. என்னன்னா, மக்களுக்கு வந்து இப்போல்லாம் பொறுமை இல்லை, எல்லாத்தையும் வந்து வேகமாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லா ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறதே இல்லை, படம் கொஞ்சம் பேசிங் மாறினா கூட அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு ஹெச் வினோத் அவர்களுக்கு. படத்தில் அந்த பேசிங் இஷ்யூவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரிம் பண்ணாங்க ஒரு 3 நாள் கழிச்சு. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட தீரன் மாதிரியே வலிமையில் ஒரு இன்டென்ஸான போலீஸ் படமாக காட்டல அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தீரன் படத்தில் நான் பண்ணது தப்பு தான், நான் என்கவுண்டரை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதையை ஒரு படம் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா ஆந்திராவில் வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர் நம்ம நிறையா படிச்சிருப்போம் இல்லையா, திஷா ஃபேக் என்கவுண்டர் ஹைதராபாத்தில் வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக அந்த என்கவுண்டர் நடந்த அன்னைக்கு போலீஸ்க்கு வந்து எல்லாரும் பூ போட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபேக் என்கவுண்டர் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சது. இந்த ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வலிமை படத்தில் இந்த போலீஸ் என்கவுண்டர் ஒரு போலீஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறத நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து வைக்கல. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸில் கூட வலிமை கிளைமேக்ஸில் அஜித் அவர்கள் மேலே பூ வந்து தூவுவாங்க. ஸோ அதுக்கு கூட வினோத் என்ன சொல்லாருன்னா, யார் கரெக்டான ஆஃபீஸரோ அவங்க மேலே பூ தூவணும், அதை தான் வந்து நான் வலிமை கிளைமேக்ஸில் வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். எது எப்படியோ வலிமை வந்து அவரோட ஸ்டாண்டர்டில் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங். வலிமை ஒரு மிகப்பெரிய லெசனுக்கு அப்புறம் துணிவு அப்படிங்கிற ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்க போகுது, அஃப்கோர்ஸ் வலிமை மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே வலிமையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்லேயே வந்து ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. மதிப்பிற்குரிய அதிகாரிகளே மற்றும் பொதுமக்களே வணக்கம். பட் அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்டார்டம் அப்படிங்கிறது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ துணிவு படம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஜானருக்கு என்னவோ அந்த ஜானருக்கு வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரிக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அஜித் அவர்கள் ரொம்ப எசென்ட்ரிக்காக வந்து இருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த வலிமை ஆகட்டும், நேர்கொண்ட பார்வையாகட்டும், ஒரு மாதிரி மொனாட்டனஸாக இருப்பார். பட் இதில் ரொம்ப ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக வந்து இருப்பார். நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கலகலப்பாக வந்து இருப்பார் இந்த படம் ஃபுல்லாக. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். கிட்டத்தட்ட அந்த ஹெச் வினோத் ஜோனுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து ட்ராவல் ஆகும். அந்த கதை, அதை பின்னப்பட்ட விதம், சமுத்திரகனி என்ட்ரி, அங்கே பேசப்படுற அந்த டயலாக்ஸு, அப்பாடா ஒரு ஹெச் வினோத் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃபில் வச்சாங்க அடுத்த டெஸ்ட்டு. ஏன்னா கூடவே வந்து வாரிசு படம் வருது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ வாரிசு படம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ண படம். ஏன்னா அந்த டைட்டில்லே தெரிஞ்சு போச்சு, அது முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ண படம். ஸோ அப்படி இருக்கும்போது துணிவு படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆர் எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லை, வெறும் ஜானராகவே போனால் வாரிசு கூட காம்பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வலிஞ்சு திணிக்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறத வந்து வச்சுருப்பாங்க. விச் இஸ் எக்ஸிஸ்டிங் ஜானர்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியில் போய் ஒரு சென்டிமெண்ட்டை பில்ட் பண்ணி, ஸோ அதையும் வந்து ப்ராப்பராக சொல்லாமல் அந்த சென்டிமெண்ட் சீன்ஸையும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆக கூட டைம் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே போய் செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி குழப்பி அடித்து கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க. துணிவோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலையே எப்படி சொல்கிறதுனா ஒரு மிகப்பெரிய ட்ரால் மெட்டீரியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டில் இவங்க போயிட்டு இருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து என்னென்ன அட்வான்ஸ் சாப்பர் இருக்கோ எல்லாமே வரும், கீழே இருந்து இவங்க வந்து அந்த மெஷின் கன்ஸை வச்சு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஆக்சுவலாக விவேகம் லெவலுக்கு ட்ரால் ஆகியிருக்க வேண்டியது. ஏன்னா கூட வாரிசு அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுனால போகிற போக்கில் ரெண்டையும் அடிச்சிட்டாங்க. வாரிசையும் அடித்தாங்க, துணிவையும் அடித்தாங்க. துணிவு மட்டும் தனியாக மாட்டி இருந்ததுன்னு வைங்களேன், விவேகம் லெவலுக்கு கிளைமேக்ஸ் வந்து ட்ரால் செய்யப்பட்டு இருக்கும். பட் துணிவு வந்து தப்பிச்சிருச்சு, குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீன்லேயே வந்து தப்பிச்சிருச்சு. கட்ஸ் இல்லைன்னா க்ளோரி இல்லை.
இதுக்கப்புறம் ஹெச் வினோத் அவர்கள் கமல் அவர்கள் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ண போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஃபிலிமும் ட்ராப் ஆகி திரும்ப விஜய் அவர்கள் கூட வந்து ஜாயின் பண்ணார். விச் இஸ் ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் படத்தில் விஜய் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சாங்க. மேபி கமலுக்கு சொல்லப்பட்ட அந்த பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான் விஜய் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது பகவத் கேசரியோட ரீமேக்காக வந்து போயிருச்சு. இந்த வடிவேலு 2 பேர் போட்டு அடிப்பாங்களே அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஒருத்தர் வந்து அடிச்சு அனுப்பிச்சிட்டாரு, இப்போ விஜய் வந்து அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ ஜனநாயகன் படம் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்டார் படமாக தான் இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு முடிவு எடுத்த பின்னாடி இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்க போகுதுன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இந்த இடத்துலையும் ஹெச் வினோத் அவர்கள்கிட்ட தடுமாற்றம் அப்படிங்கிறத வந்து நம்மளால கண்கூட வந்து பார்க்க முடியும். ஒருவேளை அவர் பகவத் கேசரியவே ரீமேக் பண்ணி விஜய் அவர்களோட அந்த பொலிட்டிக்கல் அந்த மைலேஜையும் ஆட் பண்ணியிருந்தா ஜனநாயகன் படம் உண்மையிலேயே ஒரு கமர்ஷியல் ஆவரேஜ் வாட்சபிள் படமாக வந்து இருந்திருக்கும். பட் அவர் எங்கெங்கேயோ போய் வில்லனை வெயிட் ஏற்றுறேன், அதுக்கப்புறம் ரோபோட்ஸ் எல்லாம் கொண்டு வர அப்படின்னு பல கதைகள் கிளை கதைகள்னு கொண்டு ஜனநாயகன் படத்தை ஒரு மாதிரியாக பண்ணிட்டாப்புல. பகவத் கேசரியை கம்பேர் பண்ணும்போது ஜனநாயகன் படம் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துலையும் வினோத் வந்து தப்பிச்சிடுறாரு. எப்படி துணிவு படத்தில் ட்ரால் மெட்டீரியல் ஆக வேண்டியவர் எப்படி வாரிசு படம் துணிவு படம் அந்த கிளாஷில் வந்து தப்பிச்சாரோ அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கும் அவர் ட்ரால் மெட்டீரியல் ஆகியிருக்க வேண்டியது. பட் எங்கே அவர் தப்பிச்சாரு அப்படின்னா விஜய் அவர்களோட ஃபேர்வெல் ஃபிலிம். ஏன்னா ஸ்க்ரீனில் அவங்க படத்தை பார்க்க போகல, விஜய் அவர்களை வந்து செலிப்ரேட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால் யார் டேரக்டர்லாம் தேவையில்லை, உங்களுக்கு படம் நாங்கள் விஜயை பார்க்க வரோம் அப்படிங்கிறதுனால ஜனநாயகன்லையும் ஹெச் வினோத் அவர்கள் வந்து தப்பிச்சாரு. ஆனால் எவ்வளோதான் தப்பிச்சாலும் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹெச் வினோத் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த படங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஏன்னா 2 படத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கிங்னா என்னன்னு பல பேர்த்துக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணி விட்டவர். சதுரங்க வேட்டையாகட்டும் தீரன் ஆகட்டும், இந்த 2 படத்துலையும் அவர் ஹேண்டில் பண்ண அந்த கதையை வேற யாராலையும் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஹெச் வினோத் என்ன எப்போ பாரு சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி இன்வெஸ்டிகேஷனாக தான் எடுக்கணுமா, ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கக்கூடாதா, வேற ஜானரே வந்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜானர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எல்லா டேரக்டர்ஸும் வந்து பண்ணுவாங்க. எல்லா டேரக்டர்ஸும் ஒரு ஸ்டார் கூட படம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சின்ன ஹீரோஸ் கூட வந்து பண்ணுவாங்க, அடுத்த லெவல் ஆஃப் ஹீரோஸ் கூட பண்ணுவாங்க, வெவ்வேறு ஜானரில் வந்து பண்ணுவாங்க. பிரச்சனை அது கிடையாது. நான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹெச் வினோத்னு ஒரு படம் பார்க்க போகிறது எதுக்காகனா அந்த கதையில் ஒரு ரியலிசம் இருக்கும், அந்த கதை ஆத்தென்டிக்காக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார், அதில் அவ்வளோ நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கும், ஃபில்லர்ஸ் இருக்காது, நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும், டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இப்படி எந்த ஜானராக இருந்தாலும் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்ன்றதை நம்பி தான் அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹெச் வினோத் அப்படிங்கிற படத்தை நம்பி போகிறேன். பட் இப்போ சமீபத்தில் வந்து அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹெச் வினோத் படங்கள் எல்லாமே ஷாலோவான ரைட்டிங்காக இருக்குது, லாஜிக் லூப்போல்ஸ் அவ்வளோ வந்து இருக்குது, ஒரு ஸ்டார் ட்ரிவன் வெஹிக்கிள் படமாகவும் இல்லாமல் ஒரு என்ஜாயபிள் ஃபிலிமாகவும் இல்லாமல் எல்லாமே கலந்துகிட்டு அடித்த படமாக தான் இருக்குது. பார்ப்போம் இதுக்கப்புறம் ஹெச் வினோத் அவர்கள் 2 ஸ்டார் கூட வந்து ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன மாதிரி ஒரு ஸ்டார் கூட ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அவளாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஹெச் வினோத் அவர்கள்கிட்ட நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. அந்த கிளாரிட்டி ஒரு ஸ்டார் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவரோட கதைகள் ஆர் அவரோட படம் நம்ம ஹெச் வினோத் அவர்கள்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு படம் வரும் அப்படிங்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பட் ஒருவேளை அதில் ஸ்டார் ஒருத்தர் வந்தார்னா அந்த ஸ்டாருக்கும் படம் பண்ண முடியாமல், ஃபேமிலிக்கும் படம் பண்ண முடியாமல், அவருக்கான கதையும் பண்ண முடியாமல் தடுமாறுறாரு அப்படிங்கிறத நம்மளால் எவிடெண்ட்டாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹெச் வினோத் அவர்களோட ஃபிலிமோகிராஃபி பற்றி? நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஹெச் வினோத் அவர்களோட முதல் 2 படம் விச் இஸ் சதுரங்க வேட்டை அண்ட் தீரன் அதிகாரம் ஒன்று, அதில் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேக்டர் என்ன, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செட் பீஸ் என்ன, ஒரு அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு எந்த டேரக்டர் பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள பற்றியும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.